வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நான் அவகோடா வச்சு சப்பாத்தி செய்ய போகிறேன். அவகோடா சப்பாத்தி செய்யறதுக்கு என்னென்ன வேணும் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். ஒரு அவகோடா எடுத்துக்கிறேன். அதுக்கப்புறமா சப்பாத்தி மாவு ஒரு கப் எடுத்திருக்கேன். தென் அஜ்வைன் எடுத்திருக்கேன் சப்பாத்தி மாவுக்கு. தென் சில்லி பவுடர் அண்ட் சால்ட் சீசனிங்காக எடுத்திருக்கேன். இப்போது நம்ம எப்படி செய்யறதுங்கிறத பார்க்கலாம். இப்போது நான் அவகோடாவை எப்படி கட் பண்ணுறதுங்கிறத காமிக்கிறேன். ஸோ இதை இப்படி நம்ம ஹாஃபாக கட் பண்ணோம் அப்படின்னா பாருங்கள், இந்த மாதிரி இருக்கும். இப்போது நான் இந்த சீடு அப்படியே ஸ்கூப் பண்ணி எடுக்கிறேன். ஸோ நம்ம இந்த மாதிரி எடுத்தோம்னா இப்படி வந்துடும். இதை நம்ம யூஸ் பண்ணக்கூடாது. ஒரு சிலர் இப்போ இந்த மாதிரி இருக்குது அப்படின்னா இதை கத்தி வச்சு இந்த மாதிரி பண்ணி எடுப்பாங்க. அந்த மாதிரி பண்ண வேண்டாம். நம்ம ஒரு ஸ்பூன் ஆர் ஃபோர்க் வச்சு எடுத்தோம்னா இது வந்துடும். இப்போ நான் இந்த அவகோடாவை நான் வெளியே ஸ்கூப் பண்ணி எடுக்க போகிறேன். இந்த இதுக்குள்ளே பாருங்கள், இந்த மாதிரி ஃப்ளஷ் இருக்கும். இதை நான் ஸ்பூன் வச்சு நல்லா இந்த மாதிரி எடுக்கிறேன். இந்த ஃப்ளஷ் மட்டும் வந்துடும். என்னோட இது இன்னும் கொஞ்சம் பழுக்கணும். இப்போ நான் அவகோடா இந்த மாதிரி ஸ்கூப் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இதில் நான் என்ன பண்ணுறேன்னா கொஞ்சம் சால்ட் சேர்த்திக்கிறேன். அதுக்கப்புறமா சில்லி பவுடர், ஸோ இதை சேர்த்திட்டு இதை நல்லா நம்ம மேஷ் பண்ணணும். இப்போ பாருங்கள், என்னோட அவகோடா நான் மேஷ் பண்ணியிருக்கேன். பட் இந்த மாதிரி அவகோடா கொஞ்சம் பழுக்கலை. பட் பழுக்காத அவகோடா யூஸ் பண்ணலாமா அப்படின்னா பண்ணலாம். அவகோடா ஒன்றது நல்லா பழுக்கும் போது நம்ம மேஷ் பண்ணும்போது நல்லா பேஸ்டாக வரும். கொஞ்சம் பழுக்கலை அப்படின்னாலும் நம்ம அந்த அவகோடா நம்மளோட ஃபுட்டில் யூஸ் பண்ணலாம். அந்த மாதிரி யூஸ் பண்ணும்போது இந்த மாதிரி கொஞ்சம் மேஷ் ஆகாமல் வரும். ஸோ எனக்கு இது நல்லா மேஷ் பண்ணி பொட்டேட்டோ மேஷ் பண்ணுற மாதிரி நல்லா மேஷ் பண்ணி வேணும். ஸோ நான் நல்லா பண்ணி பார்க்குறேன், நான் பண்ண முடியல. ஸோ அதனால் நான் என்ன பண்ணுறேன்னா என்னோட பிளெண்டரில் போட்டு நான் என்ன பண்ணிக்கிறேன்னா அதை நல்லா பேஸ்ட்டாக நான் மேக் பண்ணிக்க போகிறேன். இப்போ நான் பிளெண்டரில் இது நான் நல்லா என்ன பண்ணியிருக்கேன்னா பிளெண்ட் பண்ணிவிட்டேன். பிளெண்டர்லேயும் போடலாம், மிக்சிலையும் போடலாம். நான் இப்போ இந்த அவகோடா இது கூட கொஞ்சம் ஒரு ஹாஃப் ஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்திருக்கேன். அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன். இப்போ அவகோடா சப்பாத்தியில் எப்படி யூஸ் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நான் சப்பாத்தி மேலே என்ன பண்ணுறேன் அப்படின்னா கொஞ்சம் அஜ்வைன் சேர்த்திக்கிறேன். அஜ்வைன் சேர்த்திக்கிறேன். அதே மாதிரி கொஞ்சம் சால்ட்டும் சேர்த்துக்கிறேன். இப்போது இந்த நான் மேக் பண்ணி வச்சுருக்கேன் இல்லைங்களா அவகோடா பேஸ்ட், இதை நான் இந்த மாவு கூட மிக்ஸ் பண்ணுறேன். இப்போ இதை என்ன பண்ணணும்னா நம்ம சப்பாத்தி மாவோட சேர்த்து நல்லா பிணைஞ்சிக்கணும். இப்போ நான் வாட்டர் ஊற்றி மிக்ஸ் பண்ணுறேன். இப்போ நான் நல்லா மாவு பிணைஞ்சு வச்சுட்டேன். இது மேலே நம்ம ஒரு கிளாத் வச்சு இது ஒரு 15 மினிட்ஸ் மேக்ஸிமம் ஒரு ½ அன் ஹவர் இதை நம்ம அப்படியே வச்சிடணும்.
ஸோ ஒரு 15 மினிட்ஸ்க்கு அப்புறமா இதை வந்து நான் எப்படி சப்பாத்தியாக செய்ய போகிறேன் அப்படிங்கிறத நான் காமிக்கிறேன். பாருங்கள், இப்போ நான் வந்து இந்த அவகோடோ சப்பாத்திக்கு வந்து மாவு ரெடி பண்ணி 1/2 அன் ஹவர் வந்து அதை அப்படியே வந்து வச்சுருந்தேன். இப்போ வந்து நான் இதை வந்து சப்பாத்திஸாக மேக் பண்ண போகிறேன். அது தேய்ச்சிட்டேன். நான் வந்து சன்ஃப்ளவர் ஆயிலும் தென் வந்து செஸ்மி ஆயிலையும் ஈக்குவலாக கலந்து எடுத்து வச்சுருக்கேன் சப்பாத்திக்கு. பாருங்கள், இப்போ வந்து நான் அவகோடா சப்பாத்தியை 2 பக்கமும் லைட் ப்ரௌன் வர்ற அளவு நான் சுட்டு எடுத்திருக்கேன். ஸோ இந்த ஸ்டேஜில் நம்ம வெளியே எடுத்துடணும். எவ்வளோ சாஃப்டாக வருதுன்னு பாருங்கள். இப்போ பாருங்கள், நான் அவகோடா யூஸ் பண்ணி அவகோடா சப்பாத்தி ஃபுல்லாக சுட்டு எடுத்துட்டேன். இதுக்கு வந்து நான் காம்பினேஷனாக வந்து சட்னி வச்சுருக்கேன். இல்லைன்னா நம்ம சன்னா தால் இல்லை வந்து சாம்பார், குருமா எது வேணாலும் சைட் டிஷ்ஷாக வச்சுக்கலாம். நீங்களும் உங்கள் வீட்டில் அவகோடா சப்பாத்தி செஞ்சு பார்த்துட்டு அது எப்படி வந்திருக்கு அப்படிங்கிறத எனக்கு கமெண்ட் பாக்ஸில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள்.